உறுதியோடு இயக்கம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தலாம் என்பதை உறுதி செய்து கொள்ளும் வகையிலே இந்த அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல துணை அமைப்புகளை மேலும் வலுப்பெற செய்ய மண்டலங்களாக பிரித்து தலைவர்களை அறிவித்திருக்கிறேன். இதே ரீதியிலே இனி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய வலுவான செயல்பாடு 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி பயணிக்க எங்களுடைய பயணத்தை வெற்றிகரமாக தொடர்கிறோம். ஆரம்பிக்கலாமா? முதல்வர் நிதி ஆயோக் திட்டத்தில் போகல. மத்திய பட்ஜெட்டில் பீகார், ஆந்திராவுக்கு சிறப்பு நிதி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்றாரு. மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்குற நிதி இப்போ தமிழ்நாட்டில் பிளட்டு வந்திருக்குது, எந்த நிதியும் அனுப்பல. இதுக்காக அவர் காலையில் பேசியிருக்காரு. நீங்க 5 வருடத்துக்கு ஒரு முறை சட்டமன்ற தேர்தல். இந்த முறை சட்டமன்ற தேர்தலிலே பெரும்பாலான வாக்காளர்கள் திமுக பிளஸ் கூட்டணிக்கு வாக்களித்து ஆட்சி பீடத்திலே அமர வைத்திருக்கிறார்கள் என்றால் அதனுடைய நோக்கம் என்ன, காரணம் என்ன? யார் முதல்வர்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர். கட்சி முதல் கட்சியாக மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். தமிழகத்தில் உள்ள பல்வேறு துறைகளிலே இருக்கிற குறைகளை நிறைவாக்குவார் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலேயே மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. ஆனால் துரதிருஷ்டவசமாக மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க தவறிய தமிழக முதல்வர் இன்றைக்கு மக்கள் தேர்தலிலே அவர்களுக்கு வெற்றி கொடுத்த கடமையை தவறி இருக்கிறார் என்று நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். குறிப்பாக முதல்வர் பேசும்போது மதுரை எய்ம்ஸை பற்றி பேசுகிறார், மெட்ரோ ரயில் திட்டத்தை பற்றி பேசுகிறார். எங்களுக்கும் மத்திய அரசு வரும் நாட்களிலே அதற்கெல்லாம் அதிக பட்ஜெட் பணம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அதையும் நாங்கள் வலியுறுத்துவோம். அது எங்களுடைய கடமை. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது மத்திய அரசு கொடுக்கும் என்று. ஆனால் முதல்வர் அதை மக்களிடம் தொலைக்காட்சியிலே அரசியலுக்காக பேசும் முதல்வர் இன்றைக்கு நிதி ஆயோக்கிலே உட்கார்ந்து நேரடியாக அல்லவா அது கேட்டிருக்க வேண்டும். அதை தானே அவர்களுக்கு அளித்த வாக்காளர்கள் எதிர்பார்க்கிறார்கள், ஒட்டுமொத்த மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஏன் அதை தவிர்த்தார் என்பதுதான் இன்றைக்கு கேள்விக்குறி. தவிர்த்ததுக்கு காரணம் மீண்டும் மீண்டும் கூறுகிறோம், அரசியல் வாக்கு வங்கி என்பதிலே மாற்று கருத்தே கிடையாது. நிதி ஆயோக் கூட்டம்ங்கிறது 3 மாதத்துக்கு ஒரு முறை நடப்பது கிடையாது. ஒரு காலக்கெடுவுக்குள் நடக்கக்கூடிய ஒன்று. அதிலே நம்முடைய தமிழகத்தினுடைய அழுத்தமான ஆலோசனைகளை, தேவைகளை எடுத்து கூறக்கூடிய ஒரே பிரதிநிதி முதல்வராகத்தான் இருக்க முடியும். அதை அவர் செய்ய தவறி இருக்கிறார் என்று நாங்கள் குற்றம் சாட்ட விரும்புகிறோம். இதில் அரசியலே கூடாது. நிதி ஆயோக்கில் என்ன அரசியல் வேண்டியிருக்கிறது? எப்படி வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி அந்த கூட்டத்துக்கு செல்கிறார்? எப்படி ஜார்க்கண்ட் முதல்வர் அந்த கூட்டத்துக்கு செல்கிறார்? தன்னுடைய மக்களுக்காக செல்கிறார், தன்னுடைய மாநிலத்திற்காக செல்கிறார். வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டருக்கு மத்திய அரசோடு இல்லாத கருத்து வேறுபாடா தமிழகத்தில் இருக்கிறது என்று நான் கேட்க விரும்புகிறேன். தயவு கூர்ந்து மக்கள் பிரச்சனையிலே அரசியலை புகுத்தாதீர்கள். இன்றைக்கு நிதி ஆயோகை தவிர்த்தது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. தமிழக மக்களுக்கு உங்கள் கடமையை நீங்கள் செய்யவில்லை என்று நாங்கள் மீண்டும் மீண்டும் குற்றம் சாட்ட விரும்புகிறோம்.
பேலன்ஸ் இருக்குது, அவங்க வந்து கடிதம் போடுறாங்க. ஆனால் எந்த நிதியுமே அங்கிருந்து வர்றது. எல்லா மாநிலங்களுக்கும் மாற்றான்தான் மனப்பான்மை இல்லாமல் மத்திய அரசினுடைய தொகுப்பிலிருந்து அவர்கள் கொடுக்கும் திட்டத்திற்கு நிதி முறையே சரியே வந்து கொண்டிருக்கிறது. அதனை தாண்டி எந்தெந்த திட்டங்களுக்கு அதிகம் தேவையோ அந்தந்த திட்டங்களுக்கு படிப்படியாக எல்லா மாநிலங்களுக்கும் மத்திய அரசு அனுப்பி கொண்டிருக்கிறது. ஒரு பட்ஜெட்டிலே இந்தியாவில் உள்ள அத்துணை மாநிலங்கள் பெயரை சொல்லி அத்துணை மாநிலங்களுக்கும் பணம் கொடுக்க வேண்டும் என்றால் அது சாத்தியமில்லை. அது பிஜேபி அரசுக்கு மட்டுமல்ல, காங்கிரஸ் அரசுக்கும் சாத்தியமில்லை. அவர்களும் அதுபோல செய்தது கிடையாது. இதற்கு முன்னிருந்த யுனைடெட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட், தேவகவுடா அவர்கள் தலைமையில் இருந்ததாக இருக்கட்டும் அல்லது மற்றொரு மரியாதைக்குரிய பிரைம் மினிஸ்டர் தலைமை குஜராத் தலைமையில் நடந்தது கிடையாது. எனவே உண்மை நிலைகளை மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தமிழகத்துக்கு நிதி வேண்டும் என்பது தமாகவினுடைய வேண்டுகோள். அதனை நாங்கள் நேரடியாக வலியுறுத்துவோம். படிப்படியாக கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. தமிழ்நாட்டில் கடந்த நடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியில் கூட நல்ல ஒரு நிலைக்கு பாஜக வரல அப்படின்றதுனால தான் தமிழகம் என்ற பெயர் கூட இந்த நிதிநிலை அறிக்கையில் வரல அப்படின்னு. அப்புறம் பிஜேபி ஜெயித்த மாநிலங்களுடைய பெயர் வரவில்லையே, அதற்கு என்ன காரணம் சொல்றது? ஜெயிச்சதுனால பேரை சொல்லேன்னு சொல்றதா? இதெல்லாம் அரசியல் பேச்சு, வாக்கு வங்கிக்காக பேசுவது, மக்களை திசை திருப்பக்கூடிய பேச்சு. இதெல்லாம் உண்மையிலேயே எடுபடாத பேச்சுக்கள். திமுக இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு காரணம் நம்பர் 1, நிதி ஆயோக்குக்கு முதல்வர் செல்லாதது தப்பு என்பது ஒட்டுமொத்த மக்களுடைய கருத்து. அதை மறைக்கக்கூடிய வகையிலே இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. பேப்பர் நீங்க படிக்கணும், டிவி பார்க்கணும், கட்சியில என்ன நடக்குது ஒவ்வொரு நாளையும் முறையாக சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கட்சி மறுசீரமைப்பு நடந்திருக்கிறது. கட்சியில் உள்ள எல்லோரும் ராஜினாமா செய்து கொடுத்திருக்கிறார்கள். மீண்டும் எல்லோருக்கும் பொறுப்பு போடப்பட்டிருக்கிறது. அதற்கு கூட்டமே முடியலையே சார். குறை கண்டுபிடிக்கிறீங்களா? நிறைய யாரும் சொல்றது இல்லையே. அதுவும் குறை இல்ல இல்ல, அதையும் குறைய அவசரமா கண்டுபிடிக்கிறீங்க. ஆளுங்கட்சியிலையும் ஆண்ட கட்சியிலையும் அதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டேங்கிறீங்க. அதெல்லாம் இருக்கு சார். அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. கட்சியில் அந்த அளவுக்கெல்லாம் எக்ஸ்பிளனேஷன் கூட வேண்டிய தலைவருக்கு அவசியம் கிடையாது. கட்சியை பத்திரிகை நண்பர்கள் சரியாக புரிந்து கொண்டால் சில கேள்விகள் வராது. இது கட்டுப்பாடான கட்சி, குடும்ப ரீதியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மக்கள் தலைவர் மூப்பனார் காலத்திலிருந்து ஒரு கூட்டு குடும்பமாக நடந்து கொண்டிருக்கிற கட்சி. சில செய்திகள் வேண்டுமென்றால் 1 மணி நேரத்துக்கு தொலைக்காட்சியிலே வரலாம். அடுத்த 1 மணி நேரத்துக்கு பிறகு செய்தி வருவது கிடையாது. அதில் யாருக்கும் லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை. இந்த வந்துட்டு சார் 2 மணி சமாச்சாரம் வந்துட்டேன். தேசிய ஜனநாயக கூட்டணி மத்தியிலே பிரதமர் தலைமையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நல்லரசாக செயல்பட்டு கொண்டிருக்கிற மத்திய அரசு இந்தியாவை வல்லரசாக மாற்றக்கூடிய நல்ல சூழலை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையோடு பெரும்பாலான மக்கள் இந்தியாவிலே வாக்களித்திருக்கிறார்கள். எனவே வளமான தமிழகமும் வலிமையான பாரதமும் ஏற்பட பிரதமர் தலைமைக்கு தமிழகத்தினுடைய கட்சிகள் துணை நின்று வளமான தமிழகத்தை ஏற்படுத்துவதற்கு 2026 வழிவகுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோளாக இருக்க முடியும். சார், மின்கட்டண உயர்வு தொடர்ந்து 3 முறை உயர்வால் கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, ஊட்டி ஆகிய தொழிற்சாலை நிறைந்த மாவட்டங்கள்
இப்பகுதியிலே சிறு குறு தொழில்கள், நூற்பாலைகள், கைத்தறி, விசைத்தறி போன்றவை மிகப்பெரிய அளவிலே பாதிப்பை அடைந்திருக்கிறது. மின்கட்டண உயர்வை அவர்கள் உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். கீழ்பவானி பாசன பகுதியிலே எல்பிபி வாய்க்கால் பணிகளை சீரமைத்து ஒவ்வொரு ஆண்டு போல் இந்த ஆண்டும் 15ஆம் தேதி விவசாய பாசனத்திற்கு உடனடியாக தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு நிமிஷம். கோவை பாலக்காடு சாலை LNT பைபாஸ் சாலை 6 வழிச்சாலையாக விஸ்தரிப்பு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வந்திருக்கிறது. NH 544 தேசிய நெடுஞ்சாலை பல இடங்கள், பல சந்திப்புகளிலே அடிக்கடி விபத்துகள் ஏற்படுகிறது. எனவே மேம்பாலம் மற்றும் இணைப்பு சாலைகள், புதிய தார் சாலை அமைத்திட தமாக வலியுறுத்தி வருகிறது. நாளைக்கு கையில் வச்சு சார். கோவை மாநகராட்சியை பொறுத்தவரையில் வரதராஜபுரம் வாரச்சந்தை போக்குவரத்திற்கு இடையூறு இல்லாமல் நிரந்தர இடத்திற்கு அதை மாற்ற செய்ய வேண்டும். இருகூர் ரயில் நிலையத்தில் 40 ஆண்டு கோரிக்கையான பிளாட்ஃபார்ம் அமைத்துக் கொடுக்க மத்திய அரசை கேட்டுக் கொள்ளப்படுகிறது. அதை வலியுறுத்துவேன். சிங்காநல்லூர் மேம்பால பணியை விரைவில் தொடங்க வேண்டியது. குண்டும் குழியுமாக உள்ள சாலையை சரி செய்ய வேண்டும். கட்டிட அனுமதி விரைவில் கிடைக்க வகை செய்யவும். கட்டுமான பொருட்கள் விலை நிர்ணயம் செய்யவும். சிங்காநல்லூர் மத்திய பேருந்து நிலையத்திற்கு பெருந்தலைவர் திரு காமராஜ் பெயர் சூட்ட வேண்டும் என்று தமாக கேட்டுக்கொள்கிறது. நீலிக்கோணம்பாளையம் SIHHS காலனியில் கடந்த 14 ஆண்டு காலமாக ரயில்வே மேம்பால பணி நிறைவடையாமல் இருப்பதை விரைவிலே முடித்து மக்கள் பயன்பாட்டுக்கு உதவுமாறு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். சேலம் பல்கலைக்கழக பெரியார் பல்கலைக்கழக நிர்வாகம் பற்றி முறையாக சரியாக உண்மை நிலையை வெளிப்படுத்தி மாணவர்களுக்கு எந்தவிதமான அசௌகரியங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது அரசின் கடமை. சேலம் மாவட்டத்தில் ஒன்றியங்களில் வழங்கப்படும் விவசாய இடுபொருள் மானிய விலை, விவசாய உபகரணங்கள் விநியோகத்தில் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும். எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்த வேண்டும். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் மூலம் கொங்கு மண்டல ஏரிகளிலே நீர் நிரப்பும் திட்டம் அரசிடம் உள்ளது. தற்போது பெய்து வரும் மழை நீரால் பவானி உள்ளிட்ட நீர்த்தேக்கங்கள் நிரம்புவதால் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொங்கு மண்டல ஏரிகள் பாசன வசதி பெறும் வகையிலே மழைநீர் தேக்க திட்டத்தினை செயல்படுத்த வேண்டும். சேலம் டு பெங்களூர் நெடுஞ்சாலையில் உள்ள டோல்கேட் நீண்ட காலத்திற்கு காலாவதியாகிவிட்டது. அதை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறது. நானும் வலியுறுத்துகிறேன். கர்நாடகா நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள திருச்செங்கோடு மற்றும் ராசிபுரம் நகராட்சி பேருந்து நிலையங்களிலே நகர மையப்பகுதியில் உள்ளது. 2 பேருந்து நிலையங்களில் 60% கீழ்தான் உபயோகத்தில் உள்ளது.
தற்பொழுது ராசிபுரம் மற்றும் திருச்செங்கோட்டில் இருக்கிற பேருந்து நிலையங்களிலே காலியாக இருக்கிற நிலை தேவையில்லாமல் புதிய பேருந்து நிலையம் அமைத்து மக்கள் வரிப்பணத்தை தமிழக அரசு வீணடிக்கிறது என்று அந்த மாவட்ட கமிட்டியின் சார்பிலே கூறுகிறார்கள். வெளிநாட்டிற்கு சென்று தமிழகம் இது இருக்கட்டும், நாளைக்கு ஒன்று வந்துருச்சு எல்லாம் சொல்லிட்டோம் சார். நீங்க வேற யாரோ ஒன்று கேட்டீங்க. இப்ப அதுக்கு முன்னாடி நீங்க இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்கல. அதை மாதிரி இளைய ராஜா மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு. மரியாதைக்குரிய முன்னாள் தலைவர் வாசன் உங்களுக்கு ஞாபகம் வரல. அவர் தான் முதல்ல கேட்டிருக்கணும். என் பக்கத்தில் அவர் தான் உட்கார்ந்துருப்பார். இப்ப அருணேஸ்வரன் தான் புதிய தலைவர். வாசன் வந்து என்ன சார் சென்னையில இருந்து வந்துகிட்டு இருக்கார். காரணம் இன்றைக்கு காலையில ஒரு கிரகப்பிரவேசம் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கார். இரண்டாவது சார், மறுசீரமைப்பிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இளைஞர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. குறிப்பாக இளைஞர் அணியை வலுப்பெறச் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே 4 மண்டலங்களிலே அதனை பிரித்து 4 தலைவரை அறிவித்திருக்கிறோம். ஒவ்வொரு மண்டலத்திலும் இளைஞரணியை வலுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே, அதேபோல மாணவர் அணி பிரித்து அறிவித்திருக்கிறோம். நம்முடைய கோவையைச் சேர்ந்த அஸ்வின் சுந்தர் அவர்கள் கோவை மண்டலத்திற்கு தலைவராக நியமனம் செய்திருக்கிறோம். மற்ற மண்டலங்களுக்கு மற்றவரை அறிவித்திருக்கிறோம். நம்முடைய இளைஞர் அணியினுடைய கோவையினுடைய மாவட்ட தலைவர் அவர்களை நான் மாநிலத்திலிருந்து பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அவருடைய இஷ்டத்திற்கு ஏற்றவாறு சிறிது காலம் இந்த பணியிலே இருக்கிறார். அதேபோல மகளிருக்கு அவங்களுக்கு வந்து அபிராமி அம்மா வாங்க, அபிராமி அம்மா, சத்யா அம்மாவுக்கெல்லாம் இளைஞர் அணியிலே தலைவராக மண்டலத்திலே கொடுத்திருக்கிறோம். விவசாய அணி வேட்டூர் வரதராஜ் வந்திருக்காரு. விவசாய அணி தலைவர்கள் எல்லாம் இளைஞர்கள் தான் கொடுத்திருக்கோம். வர்த்தகர் அணி தலைவர் இயக்கத்தினுடைய இணை செயலாளர்கள், வர்த்தகர் அணி எல்லா இளைஞர்களுக்கு தான் சார் அதிகம் கொடுத்திருக்கோம். நீங்க கட்சியை நடத்துவதற்கு சிரமமாக இருக்கிறது என்றால் உண்மை காரணத்தை சொல்ல வேண்டும் என்றால், இந்த கட்சி 3 தலைமுறைக்கு சொந்தக்காரர்கள். பெருந்தலைவர் காமராஜ், மக்கள் தலைவர் மூப்பனார் 25 வருட நல்லா அவருக்கு தெரியும் சார், 25 வருட காலமாக என்னோடு பயணிக்கிறவர்கள். 3 தலைமுறைக்கு சொந்தக்காரர்களாக இந்த கட்சியில் உள்ள மரியாதைக்குரிய மூத்த தலைவர்களும் மாணவர்கள் வரை நேர்மை, எளிமை, தூய்மை, வெளிப்படை தன்மையை பின்பற்றுவதால் எங்களுக்கு பொருளாதார நெருக்கடி இருக்கிறது. எல்லோரும் அவர்கள் சார்ந்த சம்பாத்தியத்திலே இந்த கட்சிக்கு வலு சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த கூட்டம் இங்கே நடக்கின்றது என்றால் நம்முடைய மரியாதைக்குரிய இந்த எங்களுடைய கட்சியினுடைய மூத்த தலைவர் யாரு? சிகாமணி ஐயா சிகாமணி அவர்கள். அதனால மாவட்ட தலைவர்கள், மாநில நிர்வாகிகள், அமைப்பை சேர்ந்தவர்கள் எல்லாம் அவரவர் சார்ந்த பணியை கட்சிக்காக பெருந்தலைவருக்கும் மக்கள் தலைவருக்கும் அஞ்சலி செலுத்தும் வகையிலே மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் தொடர்ந்து 10 வருட காலம் எங்களால் வெற்றிக்கனியை பறிக்க முடியவில்லை என்றாலும் கூட இன்றைக்கு இயக்கம் 4 மண்டலத்திலும் வலுவாக பலமாக இருக்கிறது. அதற்கேற்றவாறு
எந்த மாவட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், எந்த கிராமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், நகரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அந்த கிராமத்திலும் நகரத்திலும் மாவட்டத்திலும் தலைநகரங்களிலும் உள்ள ஒரு 12 பேரிலே 3 பேரிலிருந்து 4 பேர் தமாகவாக இருப்பார்கள். அதிலும் மாற்றுக்கிறது கிடையாது. எடுத்துட்டார் அவரு. ஆமா, SC ST தலைவர் சின்னதுரை, வர்த்தக தலைவர் சரவணகுமார், விவசாய அணி தலைவர் ஐயா மேட்டூர் வரதராஜன் எல்லாம் நிறைய பேரை சார் எக்ஸ்பீரியன்ஸா உள்ளவர்களையும் புதிதா யங்ஸ்டர்ஸையும் கொண்டு வந்திருக்கோம். அதே போல மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மூத்த தலைவர்களும் சரி, மற்ற பதவியில் இருந்தவர்களையும் சரி, மரியாதைக்குரிய பதவியிலேயே இந்த கட்சி வைத்திருக்கிறது. மேலும் பதவிகள் மாற்றம் என்பதை விட பதவிகளை தலைவர் என்ற முறையிலே கூட்டு குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பதவிகளை பரிமாற்றம் செய்திருக்கிறேன் என்பதுதான் உண்மை நிலை. அந்த பரிமாற்றத்தை தாண்டி 100 பேருக்கு பதவி கொடுத்தேன் என்றால் 70 பேர் அதில் இளைஞர்கள் என்பதிலும் மாற்று கருத்து கிடையாது. அதில் பெண்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஐயா ஒரு நிமிஷம். ஐயா